வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ரீமால் புயலாக வலுவடைந்ததாக அறிவிப்பு. வங்கதேசத்தை ஒட்டிய மேற்கு வங்க கடற்கரையான சாகர் தீவு கேபுபாரா இடையே இன்று நள்ளிரவில் கரையை கடக்க வாய்ப்பு. 6ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலை ஒட்டி 58 தொகுதிகளில் நேற்று விறுவிறு வாக்குப்பதிவு. இரவு 11:45 மணி நிலவரப்படி 61.20% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். ராஜ்கோட் விளையாட்டுத் திடலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 27 அதிகரிப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் இரங்கல். ராணுவ உடைமைகளை ஏற்றிச் சென்ற லாரி உதகை அருகே திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. தாழ்வாக இருந்த மின்கம்பியில் உரசி லாரி தீப்பிடித்ததாக விசாரணையில் தகவல். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம் கோலாகலம். தங்க யானை வாகனத்தில் எழுந்தருளி பெருமாள் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பு. உக்ரைன் நாட்டின் கார்கிவ் நகரில் உள்ள ஹார்ட்வேர் சூப்பர் மார்க்கெட் மீது ரஷ்யா வான்வழி தாக்குதல். 2 பேர் உயிரிழப்பு, 25க்கும் மேற்பட்டோர் படுகாயம் என உள்ளூர் அதிகாரிகள் தகவல். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று இரவு நடைபெறுகிறது IPL தொடரின் இறுதிப் போட்டி. சாம்பியன் கோப்பையை வெல்ல கொல்கத்தா, ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை. இனி விரிவான செய்திகள். தமிழக ஆளுநர் RN ரவி 5 நாள் சுற்றுப்பயணமாக உதகை சென்றடைந்தார். சென்னையில் இருந்து விமானம் மூலமாக கோவை சென்ற ஆளுநர் ரவி பின்னர் சாலை மார்க்கமாக உதகை ராஜ்பவன் சென்றடைந்தார். உதகையில் வரும் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் நடைபெறும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் ஆளுநர் RN ரவி கலந்து கொள்கிறார். தமிழகத்தில் குட்கா, பான் மசாலா மற்றும் புகையிலைப் பொருட்கள் விற்பனை, விநியோகம் மற்றும் பதுக்கல் ஆகியவற்றிற்கான தடையை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பான் மசாலா உள்ளிட்ட பொருட்கள் உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும் என்பதால் கடந்த 2013ஆம் ஆண்டில் இதற்கான தடை கொண்டு வரப்பட்டது. இந்த தடை ஆண்டுதோறும் நீட்டிக்கப்பட்டு வரும் நிலையில் மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து உணவு பாதுகாப்பு ஆணையர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குட்கா, பான் மசாலா மற்றும் புகையிலைப் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை 2025ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சென்னையில் நடைபெற்ற விருதுகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் பிரகாஷ்ராஜ் பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்தார். இப்பெல்லாம் மன்னர்னு சொல்ல முடியாதுப்பா, மன்னிக்கணும். அவர்தான் தெய்வ குழந்தை ஆயிட்டாரு, தெய்வ மகன் கிடையாது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே வீராணம் ஏரி பல மாதங்களாக வறண்டு காணப்படுகிறது. இந்நிலையில் மேட்டூர் அணையில் இருந்து கடந்த 17ஆம் தேதி திறக்கப்பட்ட சுமார் 2000 கன அடி தண்ணீர் கீழணை வந்தது. அங்கிருந்து தற்போது வடவாறு வழியாக வினாடிக்கு 200 கன அடி வீதம் வீராணம் ஏரிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் சென்னைக்கு குடிநீர் அனுப்பும் பணி விரைவில் தொடங்கும் என கூறப்படுகிறது. ஆசிரியர் பணியிட மாறுதல் கலந்தாய்விற்கு 90,000 ஆசிரியர்கள் விண்ணப்பித்துள்ளனர். அரசு பள்ளிகளில் 3 லட்சத்திற்கும் அதிகமான ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். அவர்களுக்கு ஆண்டுதோறும் பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு அறிவிப்பு வெளியானதில் இருந்து ஏராளமான ஆசிரியர்கள் பணியிட மாறுதலுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர். முன் எப்போதும் இல்லாத வகையில் 14,000 இடங்களுக்கு 90,000த்திற்கும் அதிகமான ஆசிரியர்கள் விண்ணப்பித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி போலி பணி நியமன ஆணை கொடுத்து பண மோசடியில் ஈடுபட்ட தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர். அரியலூரைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்பவர் தனக்கு நிச்சயமான பெண்ணுக்கு அரசு வேலை கிடைக்க மோகன் என்பவரை அணுகியுள்ளார். அவரிடம் 9 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்ட மோகன் பணி நியமன ஆணையை கொடுத்துள்ளார். ஆனால் அது போலி என தெரிய வந்ததை அடுத்து சென்னை யானைக்கவுனி காவல் நிலையத்தில் தினேஷ்குமார் புகார் அளித்தார். இதையடுத்து விசாரணை நடத்திய போலீசார் மற்றொரு நபருக்கு போலி நியமன ஆணை கொடுக்க முயன்ற மோகன், அவரது மனைவி கௌசல்யாவை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 34 போலி பணி நியமன ஆணைகள், 48 அரசு முத்திரைகள், 8 போலி அடையாள அட்டைகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. பெற்றோர் திட்டியதால் திருச்சியில் இருந்து சென்னைக்கு வந்த 4 சிறுமிகளை போலீசார் மீட்டனர். சென்னை மெரினா கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த 4 சிறுமிகளை போலீசார் விசாரித்தபோது அவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. மேலும் பெற்றோர் திட்டியதால் 4 பேரும் சொந்த ஊரான திருச்சியில் இருந்து சென்னைக்கு வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து சிறுமிகளின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்து அவர்களை சென்னைக்கு வரவழைத்த போலீசார் சிறுமிகளை பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர்.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 குழந்தைகள் பல் விளக்கும் பேஸ்ட் என நினைத்து எலி பேஸ்டை தின்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதாச்சலம் அருகே கொட்டாரக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் வீட்டிற்கு அவரது தங்கை அறிவழகி தனது குழந்தைகளுடன் வந்துள்ளார். அந்த குழந்தைகள் வீட்டில் இருந்த எலி பேஸ்ட் மருந்தை பல் துளக்கும் பேஸ்ட் என நினைத்து வாயில் வைத்து விளையாண்டுள்ளனர். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அண்ணாமலை நகரில் உள்ள கடலூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குற்றால மெயின் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் இரவிலும் உற்சாக குளியல் போட்டு மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளப்பெருக்கை அடுத்து மாவட்ட ஆட்சியரால் மறு உத்தரவு வரும் வரை குற்றால அருவிகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. 8 நாட்கள் தொடர் தடைக்கு பின்னர் விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து மெயின் அருவி தவிர அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். மெயின் அருவி பகுதியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிக்க போலீசாரால் அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் குற்றால மெயின் அருவியில் இரவு நேரத்திலும் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல் போட்டு மகிழ்ந்தனர். ராமநாதபுரம் அருகே சொத்து தகராறில் மருமகளை மாமனார் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முத்து விஜயபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஜேஷு என்பவருக்கும் அவரது மருமகளான உமாவுக்கும் சொத்து தகராறு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உமாவை ஜேஷு மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்துக் கொன்றதாக தெரிகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் ஜேஷுவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே 2 ஹெலிகாப்டர்கள் திடீரென தரை இறங்கியதால் இரும்புலி மலைகிராம மக்கள் பீதியடைந்தனர். வனப்பகுதிக்கு மேல் ஹெலிகாப்டர்கள் வட்டமிட்ட நிலையில் தரை இறங்கின. இதனிடையே பயிற்சிக்காக 2 ஹெலிகாப்டர்களும் வானில் வட்டமடித்ததாக அரக்கோணம் ராஜாளி கடற்கரை விமானதள அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். உதகையில் ராணுவ உடைமைகளை ஏற்றி வந்த லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் இருந்து ராணுவ உடைமைகளை ஏற்றிக்கொண்டு நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்ஸ்டன் ராணுவ மையத்திற்கு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. உதகை அரசு மருத்துவமனை சாலை அருகே தாழ்வாக இருந்த மின்கம்பியில் உரசியதில் லாரி தீப்பிடித்து எரிந்தது. இதனால் லாரியில் இருந்த உடைமைகள் எரிந்து அப்பகுதியே புகைமூட்டமாக காணப்பட்டது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்து சேதமான ராணுவ உடைமைகளை மீட்டனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 6ஆம் நாளான நேற்று வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. வெண்பட்டு உடுத்தி, மல்லிகைப்பூ, பஞ்சவர்ணப்பூ, மலர் மாலைகள், திருவாபரணங்கள் அணிவித்து தங்க யானை வாகனத்தில் எழுந்தருளி வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பின்னர் மேளதாளம், பேண்ட் வாத்தியங்கள் முழங்க வேத பாராயண கோஷ்டியினர் பாடிவர வரதராஜ பெருமாள் தங்க யானை வாகனத்தில் பாதம் தாங்கிகள் தூக்கிச் செல்ல காஞ்சிபுரம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து ஏகாம்பரநாதர் கோயில் சன்னதி வீதியில் ஏசல் கண்டருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வரதராஜ பெருமாளை வழிநெடுகிலும் காத்திருந்த ஏராளமான பக்தர்கள் வணங்கி வழிபட்டு சென்றனர். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, நெல்லை மற்றும் குமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வரும் 31ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக சென்னை மீனம்பாக்கத்தில் 39.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அங்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடல் மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு நோக்கி நகர்ந்து நேற்று மாலை 5:30 மணியளவில் ரீமால் புயலாக வலுவடைந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அது வங்கதேசத்தின் கெபுபராவிற்கு தென்கிழக்கே 360 கிலோமீட்டர் தொலைவிலும் மேற்கு வங்கத்தின் சாகர் தீவுகளுக்கு தென்கிழக்கே சுமார் 350 கிலோமீட்டர் தொலைவிலும் புயல் மையம் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிமால் புயல் வடக்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடலில் தீவிர புயலாக வலுவடைந்து வங்கதேசம், அதை ஒட்டிய மேற்கு வங்க கடற்கரையான சாகர் தீவு மற்றும் கேபுபாரா இடையே இன்று நள்ளிரவில் கரையை கடக்க வாய்ப்புள்ளது. அப்போது மணிக்கு 110 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 135 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது.
மக்களவைத் தேர்தலுக்கான 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. இதில் இரவு 11:45 மணி நிலவரப்படி 61.20% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. 6ஆம் கட்டமாக நேற்று 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 58 தொகுதிகளில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஒடிசாவில் மக்களவைத் தேர்தலுடன் 43 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. மேற்கு வங்க மாநிலத்தில் வாக்குப்பதிவு மையத்தில் ஆய்வு செய்ய சென்ற பாஜக வேட்பாளர் விரட்டி தாக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜார்கிராம் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பிரனாத் துடு மொங்க்லோ போத்ராவில் உள்ள வாக்குச்சாவடியில் ஆய்வு செய்ய சென்றிருந்தார். அப்போது அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்த சிலர் பாஜக வேட்பாளர் அவருடன் சென்ற ஆதரவாளர்களை கற்கள், லத்தி போன்றவற்றை கொண்டு தாக்கினர். இதை தடுக்க முயன்ற துணை ராணுவத்தினரையும் விரட்டி தாக்கினர். இந்த தாக்குதலில் பாஜக வேட்பாளர் பிரனாத் துடுவிற்கு காயம் ஏற்பட்டது. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் உள்ள விளையாட்டு திடலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 27ஆக அதிகரித்துள்ளது. டிஆர்பி விளையாட்டு திடலில் நேற்று மாலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள், பெற்றோர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். தீப்பிழம்புகள் கொழுந்துவிட்டு எரிந்ததால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தில் 9 சிறுவர்கள் உட்பட 27 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்களது உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சம்பவ இடத்தை நேற்று இரவு குஜராத் உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்வி நேரில் பார்வையிட்டார். இதனிடையே தீ விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி இச்சம்பவம் தம்மை துயரத்தில் ஆழ்த்தியுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதனிடையே உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் அறிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டின் கார்கிவ் நகரில் உள்ள மிகப்பெரிய ஹார்ட்வேர் சூப்பர் மார்க்கெட் மீது ரஷ்யா வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் கட்டடங்கள் தீப்பிடித்து எரிந்து பலத்த சேதமடைந்தன. தகவலறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இச்சம்பவத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாக்குதல் நடைபெற்றபோது ஹார்ட்வேர் சூப்பர் மார்க்கெட்டில் 200க்கும் மேற்பட்டோர் இருந்ததாகவும் பலரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாக்குதலால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பெல்கரோட் பகுதியில் ராக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இதில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று தீயில் எரிந்து முற்றிலும் சேதமானது. தகவலறிந்து தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இத்தாக்குதலில் 2 உயிரிழந்ததாகவும் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட்டுகளை கள்ள சந்தையில் விற்ற 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கிடையே போட்டி நடைபெற்றபோது கள்ள சந்தையில் டிக்கெட்டுகள் விற்கப்படுவதை தடுக்க தனிப்படை போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது சட்டவிரோதமாக ஐபிஎல் டிக்கெட்டுகளை விற்றது தொடர்பாக 2 வழக்குகளை பதிவு செய்த காவல்துறையினர் தாகா அலி மற்றும் ராஜ் திலக் ஆகியோரை கைது செய்து 42,000 ரூபாய் மதிப்புள்ள 18 டிக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் ஐபிஎல் இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. இதனிடையே ஐபிஎல் கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் ப்ரமோஷன் போட்டோ ஷூட் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்றது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் இருவரும் ஐபிஎல் கோப்பையை வைத்து போட்டோ ஷூட் நடத்தினர். அதன் பின்னர் கோப்பையை பாதுகாப்பாக காரில் வைத்து மைதானத்திற்கு கொண்டு சென்றனர். போட்டோ ஷூட் காண்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் கடற்கரையில் குவிந்ததால் அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ரீமால் புயலாக வலுவடைந்ததாக அறிவிப்பு. வங்கதேசத்தை ஒட்டிய மேற்கு வங்க கடற்கரையான சாகர் தீவு, கேபுபாரா இடையே இன்று நள்ளிரவில் கரையை கடக்க வாய்ப்பு. 6ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலை ஒட்டி 58 தொகுதிகளில் நேற்று விறுவிறு வாக்குப்பதிவு. இரவு 11:45 மணி நிலவரப்படி 61.20% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். ராஜ்கோட் விளையாட்டு திடலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 27ஆக அதிகரிப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் இரங்கல். ராணுவ உடைமைகளை ஏற்றிச் சென்ற லாரி உதகை அருகே திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. தாழ்வாக இருந்த மின்கம்பியில் உரசி லாரி தீப்பிடித்ததாக விசாரணையில் தகவல்.
காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம் கோலாகலம். தங்க யானை வாகனத்தில் எழுந்தருளி பெருமாள் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பு. உக்ரைன் நாட்டின் கார்கிவ் நகரில் உள்ள ஹார்ட்வேர் சூப்பர் மார்க்கெட் மீது ரஷ்யா வான்வழி தாக்குதல். 2 பேர் உயிரிழப்பு, 25க்கும் மேற்பட்டோர் படுகாயம் என உள்ளூர் அதிகாரிகள் தகவல். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று இரவு நடைபெறுகிறது IPL தொடரின் இறுதிப் போட்டி. சாம்பியன் கோப்பையை வெல்ல கொல்கத்தா, ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.